இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நடுராத்திரி ஆயிடுச்சு. அந்த முகமூடி அணிஞ்சு திருட சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னானே, எங்க இருக்கான்னு கேக்குறேன். ஃபோன் பண்ணுவோம். ஹலோ. ஹலோ. நிலாவே வந்துருச்சு, நீ இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல? இதோ வந்துகிட்டே இருக்கேன். அப்புறம் கேளு. ஹலோ. போனை வச்சுட்டான். அவன் வந்துகிட்ட தானே இருக்கான். அவன் வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே என்னையே பார்த்துக்கிட்டு இருப்பான். கல்யாணத்து அன்னைக்கு பார்த்த அதே மாதிரி. அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இப்ப அவன் வந்தாலும் என் இதையும் படபடன்னு துடிக்குது. என்ன இதெல்லாம்? என்ன? நமக்கு இன்னைக்கு கல்யாண நாள். ஒரு நிமிஷம். அட, இது மேல போங்க. எது மேல? இதுல. ஆனா இது இதுலன்னு சொல்றல. சீக்கிரமா தயாராகி வாங்க. நான் எல்லா பூஜைகளையும் பண்ணி முடிச்சிடுறேன். சரி. முதல்ல எனக்கு ஒரு கப்பு டீ குடுக்குறியா? சரி, இப்ப கொண்டு வந்துடுறேன். அட, என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்திருக்கு, அதுவும் எமர்ஜென்சி நம்பர்னு. அவர் ரூம்ல தான் இருப்பாரு. அட அட, எங்க போறீங்க? நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். பாத்ரூம் அங்கதானே இருக்கு. ஓ, நான் டவல் எடுக்கலான்னு போனேன், அது இங்க இல்ல. அட, அதை நான் கொண்டு வரேன். என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துச்சு, அதுவும் எமர்ஜென்சி கால். இங்க பாரு, நான் உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும், ஒரு எமர்ஜென்சி. இல்ல, நான் விரதத்துல இருக்கேன். ஓ, உங்களுக்கு பூஜை முடிக்காம போக கூடாது. உங்களுக்கு தெரியாதா? என்னால விரதத்தை பாதியில நிப்பாட்ட முடியாது. நீங்க என் கூட சேர்ந்து சாப்பிட்டே ஆகணும். சரி, அப்போ நீ பூஜைகள் எல்லாத்தையும் நீயே சீக்கிரம் செஞ்சு முடி. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கப் டீ குடுக்குறியா ப்ளீஸ்? அட ஆமா, நான் டீ தான் போட்டுட்டு இருந்தேன். இப்ப கொண்டு வரேன், இந்தாங்க. சரி.
ஆ, இந்த லேட் நைட்ல எங்க போறாரு? இங்க பாருங்க, உங்களதான் பூஜை முடிக்காம நீங்க போக கூடாது. சொன்னா கேளுங்க. அட டார்லிங், என்ன பண்ற? ஏதாவது சொல்ல. நான் என்ன செய்யறேன்னு உங்க கண்ணை ஓ கட்டிட்டு சொல்றேன். சர்ப்ரைஸா? அட இப்ப சொல்லு, என்ன சர்ப்ரைஸ்? இருக்க சொல்றேன். இப்பவாது சொல்ல. சரிங்க பாரு, நானும் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அதே மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன? இப்ப காட்டுற பாருங்க. ஏன் கண்கட்ட ஆகுற? வாவ், அற்புதம், ஆள மயக்குது. ஓ மை பியூட்டி. ஆஹா. என்னோட சர்ப்ரைஸ். ஓஹோ, ஜான், நீங்க எந்த காலத்து நெக்லஸ் கொண்டு வந்திருக்கீங்க? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த நெக்லஸ் விலை கூட. ஜான், உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதோட பிரைஸ் என்னவா இருந்தா என்ன? சரி, அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. இந்த நெக்லஸ மாத்திட்டு எனக்கு ஒரு புது டிசைன் வாங்கிட்டு வாங்க. ஓகே, நான் மாத்தி கொண்டு வரேன். என்ன? என்னோட டாக்டருக்கு அப்செட் ஆயிடுச்சா? உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் அட, தரேன். darling. ஓ, என்ன பண்ற? நீங்க தான் அப்செட்டா இருக்கீங்கல்ல, நான் உங்களை சமாதானப்படுத்துறேன். இப்படிதான் கன்வின்ஸ் பண்ணுவியா? வேற எப்படி பண்ணணும் சொல்லுங்க? ஹலோ, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? எதுக்காக அழற? நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபோன் கால்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணவே இல்ல. நான் ரொம்ப பயந்துட்டேன். அதாவது உங்களுக்கு ஏதாவது வீட்ல எந்த பூஜையும் பண்ணாம வேற போயிட்டீங்க. அதுவும் இன்னைக்கு சதுர்த்தி வேற. உனக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல, ஹாஸ்பிட்டல்ல ஒரு எமர்ஜென்சின்னு. நான் இப்பதான் ஒரு ஆபரேஷனை முடிச்சேன். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சரி, அப்போ நாளைக்கு பூஜையை பண்ண. அப்படிலாம் சொல்லாதீங்க. இன்னைக்குதான் அந்த சதுர்த்தி. இன்னைக்கு பூஜை பண்ணலன்னு வைங்க, அது கஷ்டமாயிடும். அதனால ப்ளீஸ் நீங்க வீட்டுக்கு வந்துருங்க, இல்லாட்டி என் நெஞ்சு வெடிச்சிரும். எப்படிப்பட்ட மனைவி கிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன்? சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறா. சரி இரு, இப்போ வந்துடுறேன். சரி, நீங்க எங்க போறீங்க? எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. எமர்ஜென்சியா உடனே போயாகணும். நீங்களும் உங்களோட எமர்ஜென்சிஸும். டார்லிங், இது வாழ்வா சாவா போராட்டம். போங்க, உங்களை நான் ஒன்னும் தடுக்க போறது இல்லையே. ஐ லவ் யூ.
என்னங்க வந்துட்டீங்களா? உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரிங்க. நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். இங்க பாருமா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நீ என்ன பண்ணுமோ அதை சீக்கிரமா பண்ணிடு, ஓகேவா? நீங்க போய் தயாராகுங்க, நான் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன். சரி. இன்னைக்கு நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னு தெரியும். ஆனா நீங்க கொஞ்சம் சிரிச்சீங்கன்னா என்னோட பூஜை நல்லபடியா முடிஞ்சிடும். போத நிறுத்துறியா? நீ என்னதான் பண்ற? நான் என்ன பொம்மன் நினைச்சியா? நீ சொல்லும் போது நான் சிரிக்க அழ என்ன இதெல்லாம்? சரி சரி, நீங்க ஒன்றும் கோவப்படாதீங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு நீங்க போய் நல்லா தூங்குங்க. அட, நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு பூஜை மட்டும் இருக்கு. நான் இந்த தண்ணியை முதல்ல நிலாவுக்கு கொடுக்கணும். முதல்ல நான் அவளை கொடுத்துட்றேன். என்ன நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க? காலையில இருந்து எனக்கு வேலை பெண்டு நிமிந்துகிட்டு இருக்கு. இதை செய்ய, அதை செய்ய, அதை செய்யாத, இது செய்யாத. நிறுத்துறியா? கடுப்பா இருக்கு. எல்லாத்தையும் நான் பார்த்தேன். இதை பாருங்க, இந்த டிசைன் எப்படி இருக்கு? இது லேட்டஸ்ட் டிசைன். இந்த பச்சை கல்லு உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இது ரொம்ப லைட்டா இருக்கே. வேற ஏதாவது இருந்தா காட்டுங்க. அப்படின்னா இதை பாருங்க, 22 கேரட். 24 கேரட்டா? பியூர் கோல்டு. இங்க பாருங்க, இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் சாதாரண டிசைன்ஸ். வேற ஏதாச்சும் புதுசா காட்டுங்களேன். இங்க பாருங்க, இது வேண்டாம். சரி, அப்ப இதை பாருங்க. இது புது லேட்டஸ்ட் டிசைன் டாக்டர். பெரிய பெரிய ஷோரூம்ஸ்ல கூட இந்த மாதிரி டிசைனை பார்க்க முடியாது. இது பார்க்க வித்தியாசமா இருக்கு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, இங்க பாருங்க ரமேஷ், இப்போ நான் இதை வாங்குறேன் இல்லையா, இதுக்கு இது சரியா போயிடும்ல? இது பழங்காலத்து டிசைன் நகை. பாருங்க, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரேட்டு சரியா இருக்கும்ல? சரிங்க. சரி, இதை நான் எடுத்துக்கிறேன். இதோட குவாலிட்டியை நான் செக் பண்ணிடுறேன். இது போக நீங்க எவ்வளவு தரணுங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். சரி சரி, சந்தோஷம். கண்டிப்பா நான் உங்களுக்கு சாயந்தரம் வாங்க. சொல்றேன். அங்கிள், பாத்து நீங்க போங்க. சொல்லு. அங்கிள், அது அடுத்த மாசம் நான் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணணும். அதனால நீங்க கொஞ்சம் சைன் பண்ணணும். அங்கிள், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. அது உங்களோட செலவை நான் கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதை பார்க்கும்போது என்னன்னா, நீங்க 2 குடும்பத்துக்கு பணத்தை செலவு பண்ற மாதிரி இருக்கு. நீங்க ஏதாவது மறைக்கிறீங்களா என்ன? இங்க பாரு, நீ என்னோட மருமகன் தான். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல அக்கௌண்டன்ட் மட்டும்தான். புரிஞ்சுதுல்ல? உனக்கு வேலை வேணும்னா பேசாம வேலை பாரு. சரி அங்கிள். என்ன அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டு இருக்க? நான் இங்க உன்னோட பாஸ். பாஸ்ன்னு கூப்பிடு. சரி அங்கிள். என்ன? ஓகே சார். போ போ. சார், ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு சார். என்னாச்சு? சார், இந்த ஊரோட எம்எல்ஏக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு சார். அவரை இங்க தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அஞ்சலி, முதல்ல நீ ஓடி ரூமை ரெடி பண்ணு. மிச்சத்தை நான் அரேஞ்ச் பண்றேன். சீக்கிரம் சீக்கிரம் போ. ஓகே சார். ஹலோ, வணக்கங்க அண்ணி. நான் ஸ்ரீஹரி ஜுவல்லர்ஸ்ல இருந்து ரமேஷ் பேசுறேன். ரமேஷ். அட ரமேஷ், என்ன திடீர்னு? என்ன வீட்டுக்கு ஃபோன் பண்ணிருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல, டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதனால தான் நெக்லஸ் ரேட்டை உங்களுக்கே சொல்லலாம்னு ஃபோன் பண்ணேன். என்ன நெக்லஸ்? என்ன நெக்லஸா? அட ஆண்டவா, நான் டாக்டர் சார் உங்களுக்கு ஏதோ சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்க போறாருன்னு நினைச்சேன். அதுக்காக தான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாரு. ஆனா விஷயம் தெரியாம நான் உங்ககிட்ட ஏதோ உளறிட்டம் போல இருக்கு. ரமேஷ், என்ன நீங்க தான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, மத்த விஷயத்தையும் சொல்லுங்க. ஆமா, டாக்டர் என்கிட்ட ஒரு புது நெக்லஸ் வாங்கிட்டு அதுக்கு பதிலா ஒரு பழைய நெக்லஸ கொடுத்தாரு. அது போக புது நெக்லஸ்க்கு எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டாரு. பேலன்ஸ் அவர் தான் 35,000 தரணும். சரி,
நல்லது, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். அட இல்ல வேணாம் நீங்க அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அப்புறம் அவரு சர்ப்ரைஸ் பண்ண முடியாம போயிடும். நானே அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகேவா? சரிங்கண்ணே, போனை வச்சிடுறேன். சரி வச்சிருங்க. நேத்து என் மேல ரொம்ப கோவமா இருந்தாரு. அதை சமாதானப்படுத்த தான் இந்த நெக்லஸ் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். இது அவராதான் இருக்கும். இல்ல ரமேஷ் சொன்ன மாதிரி அவரோட சர்ப்ரைஸை நான் வீணடிக்க போறது இல்ல. அது எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரியே நடிக்க போறேன். அட, நீங்க வந்துட்டீங்களா? அது உங்க போன் ரொம்ப நேரமா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தது. அது இந்த ஏரியா எம்எல்ஏக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாங்க. அடக்கடவுளே, அவருக்கு சரியாயிடுச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ரெஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஓ அப்படியா? நான் போய் டீ எடுத்துட்டு வரவா? இல்லை, நான் போய் குளிக்க போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறுபடியும் நீங்க எங்கேயாவது போறீங்களா? ஹாஸ்பிட்டல் போகிறேன். எம்எல்ஏக்கு நல்ல குணம் அடைகிற வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாகணும். அப்பனா நீங்க சாப்பிடலையா? நான் ஹாஸ்பிட்டல் கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன். சரியா? ஓ, அப்ப நீங்க வீட்டுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணதான் வந்தீங்களா? நீ என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. போயிட்டு வரேன். நீங்க எதையாவது மறந்துட்டீங்களா என்ன? இல்லையே, ஏன் சொல்ற? நல்லா தெரியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீ கொஞ்சம் நிறுத்துறியா? எனக்கு செய்யறதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. எரிச்சலா இருக்கு. நான் உங்களுக்கு நெக்லஸ் தானே ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்காம என் மேல ரொம்ப கோவப்படுறீங்க. ஒருவேளை அவரு நெக்லஸை பத்தி மறந்தே போயிட்டாரோ? அப்படி இல்லைனா வேற யாருக்காவது வாங்கியிருக்காரா? இல்ல இல்ல இல்ல. ஆனா அந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சாகணும். கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு தான் நான் சொல்றது கே. அட நில்லுங்க, நான் கொஞ்சம் நில்லுங்க, சொல்றதை கேளுங்க. அண்ணே, அந்த ஸ்கூட்டரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்களேன். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இங்கே இருங்க, இது வரேன். எப்படி இருக்கு?
ரொம்ப அழகா இருக்கு. அழகான நெக்லஸ் அழகானவளுக்கு. Thank you, darling. ஐ லவ் யூ. I love you too. இது ஏதாவது கெட்ட கனவா? ஆமா, இது ஒரு கெட்ட கனவுதான். நான் என்னோட அன்பால அவரை நல்லா திருப்திப்படுத்திருக்கேன். அப்படி இருந்தும் அவர் என்ன ஏமாத்திட்டாரே. இல்ல, அவர் உண்மையிலே, என் வீட்டுக்காரர் உண்மையிலே அப்பாவி. அவதான் அவளை மயக்கிருப்பா. அவ திமிரு பிடிச்சவ. அவரோட வலையில என் வீட்டுக்காரர் விழ வச்சுட்டா. என்ன நடந்தாலும் சரி, அந்த வலையில இருந்து என் வீட்டுக்காரரை விடுவிச்சே தீருவேன். என்னோட புருஷனை என்கிட்ட இருந்து பறிச்ச மகாராணி இவதானா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ, வேலைக்கு தானே வந்திருக்கீங்க. அதுக்கு ஏன் இவ்ளோ காலையில வந்திருக்கீங்க? கல்யாணத்துக்காகவா வந்திருக்கீங்க? போங்க போங்க. உங்களா வாங்க வா. இந்த வேலை எப்படி செய்யணும்னு முதல்ல கத்துக்கோ. சீக்கிரம் போய் கைய கழுவிட்டு வா. நீ வேலை செய்யாம அப்பளத்தை சாப்பிடுற. ஒழுங்கா பேக் பண்ணுங்க, இல்லனா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நீ இந்த வேலைக்கு புதுசா இல்ல அப்பளம் செய்ய தெரியுமா? ஏ மகாராணி, உன்னோட கவனம் எங்க இருக்கு? உனக்கு அப்பளம் எப்படி செய்யணும்னு தெரியுமா? என்ன கோவப்படுத்தாத. ஹா, முதல்ல வெளியே போ. உன்ன மாதிரி ஒரு சோம்பேறி வேண்டவே வேண்டாம். போ போ போன்னு சொல்றேன்ல. வெளியே போ, முதல்ல வெளியே போ. அவளை விட சொல்றேன்ல. நான் இன்டர்வியூ பண்ணாம யாரையும் நீ வேலையை விட்டு நீக்க கூடாது. அட அக்கா, இவ புதுசு, இவளுக்கு வேலை தெரியாது. யாராவது ஒருத்தர் புதுசா வேலைக்கு வந்தாங்கன்னா அவங்க புதுசா வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு வாய்ப்பு தராம இருக்க மாட்டேன். அதனால அவங்க ஏகப்பட்ட கஷ்டங்களை சந்திப்பாங்க. அதனால தான் நான் புது ஆட்களுக்கு வாய்ப்பு தரேன். புரியுதா? சரிக்கா, போங்க போய் வேலையை பாருங்க. நீ ஒண்ணு பண்ணு, இங்க உட்காரு. கமலா, இவளுக்கு பேக் பண்ண சொல்லி கொடு. உட்காரு. அப்பளத்தெல்லாம் ஒழுங்கா அடுக்குங்க. டார்லிங், சாப்பாடு ரெடியாக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவுதாங்க, 2 நிமிஷம். எவ்வளவு நாளா நான் சமைச்ச சாப்பாட்டை நீங்க விரும்பி சாப்பிட்டீங்க. ஆனா இப்ப என்னடானா எவ்வளவு சமைச்ச சாப்பாட்டுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? அவளுக்கு நான் பாடம் எடுக்க விட மாட்டேன். அக்கா, அது எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. கிச்சன்ல பானை இருக்கு, போய் தண்ணிய குடி.
2 நிமிஷம் தாங்க. இஷு ஏன் வாட்சங்க? அட அது அங்கேதான்ப்பா இருக்கு. இருங்க நான் வந்து எடுத்து தரேன். சீ, நீ என்ன சமைச்சு வச்சிருக்க? புவன், ஏன் இதுக்கு என்ன குறைச்சல்? நான் எவ்வளவு ஆசையா சமைச்சிருக்கேன். நீங்க எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க? சமையல என்ன கேவலமா பண்ணிருக்கேன்னு? முதல்ல சத்தம் போடுறத நிறுத்துங்க. நான் ஒன்னும் உங்களுக்கு வேலைக்காரி இல்ல. சமைக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா நல்லது. ஒரு மிருகம் கூட இந்த சாப்பாடை சாப்பிடாது. கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவு இந்த உலகத்திலே உன்னதமான உறவு, அது மட்டும்தான். அதனாலதான் நம்ம கலாச்சாரத்துல மனைவிய கணவனோட சரிபாதின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல மனைவிய கணவனோட சரிபாதின்னு நம்ம கலாச்சாரத்துல சொல்றாங்க. இந்த உறவுல யாராச்சும் ஒருத்தர் ஏமாத்தினாலும் அது அடுத்தவங்க மனசை உடைச்சிடும். அப்படி இருக்கிறவங்க ரொம்ப ஆபத்தாயிடுறாங்க. வணக்கம், நான் சுதா சந்திரன். அப்புறம் நீங்க பாக்குறது காதல், ஏமாற்றம், அப்புறம் ஏமாந்ததுக்காக பழி வாங்குறது. ஒரு கணவன், மனைவி, அப்புறம் மருமகனோட கதை. இது எல்லாரையும் குழப்பக்கூடிய கதை. கணவன், மனைவி மற்றும் மருமகனோட உறவு ரொம்பவே சிக்கலானது. ஒரு மனைவிக்கு தன்னோட கணவன் வேற ஒரு பொண்ணோட உறவு வச்சிருக்கிறது தெரிஞ்சா அது மனைவிக்கு பயத்தை தரும். எல்லா உண்மைகளும் ராகினிக்கு தெரிய வருது. அதனால ராகினி எல்லா நம்பிக்கையும் இழந்து நிக்கிறா. அதனால ராகினி ரொம்பவே மன உளைச்சல்ல இருக்கா. அவ வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதனால ராகினிக்கு கணவன் மேல கோவமும் வெறுப்பும் ரொம்ப அதிபயங்கரமா இருக்கு. அந்த கோவமும் வெறுப்பும் ராகினிய கடுமையான குற்றத்தை செய்ய ராகினிய தூண்ட செய்து. நான் உங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இப்போ வாழ்றதுக்கான ஆசை அதிகமா இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நான் உங்களோட அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கேன். என் மனசு எப்பவுமே உங்களை சுத்தி சுத்தி வரணும். நீ என்ன பண்ற? ஏய், அட என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உங்களை இந்த மாதிரி தான் திருட போறேன். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அதான் நான் இருக்கேன்ல. உங்களோட டயர்ட்னஸ் எல்லாத்தையும் போக்கி உங்களை என்கிட்ட சரணடைய வைக்கிற பாருங்க. அந்த மாதிரி எந்த உணர்வும் வரல. நீங்க எப்ப என்ன காதலோட தொட்டிருக்கீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. உங்களுக்கு வேற யாரையும் தானே பிடிச்சிருக்கு? என்ன? நீங்க மறந்துட்டீங்களா நாம எப்படி நெருப்பு எரியிற மரமா இருந்தோன்னு? சொல்லுங்க, நாம எப்படி இருந்தோம்? போத நிறுத்துறியா? நீ என்ன சொல்லணுமோ அதை இப்பயே சொல்லிடு. நீ ஒரு பொண்ணா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல. உன்னால உன்னை காப்பாத்திக்க கூட முடியாது. எனக்கு கடவுள் மேல முழு நம்பிக்கை இருக்கு. என் லட்சியத்தை நான் அடைஞ்சு தீருவேன். நீயும் உன் முட்டாள்தனமான எண்ணமோ அதான் எனக்கு எரிச்சலா இருக்கு. உனக்கு தெரியுமா, உன்னாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். மறுபடியும் யாருன்னு தெரியாது அவகிட்ட தான் போறீங்களா? இப்ப நீ என்ன சொன்ன? சொல்லு, இப்ப நீ என்ன சொன்ன? உங்களுக்கு இஞ்சி கேக்குறேன். நீங்க என்ன கொல்ல கூட செய்யுங்க ப்ளீஸ். நான் உங்களுக்காக செத்து கூட போறேன். போடி.
பறிச்சுட்டா. என் புருஷனை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டா. நான் அவளை தண்டிக்கிறதுல அவளோட ஆன்மாவை கதறணும். இன்னும் கொஞ்சம் காரத்தை சேர்த்துக்கோ, அப்பதான் நல்லா இருக்கும். ஏற்கனவே கம்ப்ளைண்ட் வந்திருக்குல்ல. மேடம் எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு. நீ சரியான சோம்பேறியா இருக்க. சரி போ. டார்லிங், இங்க பாத்தியா உன் ஃபேவரட் சைனீஸ் ஃபுட். சரியான வேலை பண்ணீங்க. ஆனா எனக்கு பசி இல்லையே. இல்ல அது வந்து இது ஆறிடுச்சு, கொஞ்சம் சூடு பண்ணோம். பண்றியா? வா. ஜான், நான் நெயில் பாலிஷ் போட்டிருக்கேங்க. நீங்களே சூடு பண்ணிட்டு வாங்களே. ஓ அப்படியா? சரி விடு, நானே பண்றேன். ஓகே. தேங்க்யூ. ஏ திஷு, லைட்டர் எங்க இருக்கு? திஷு, லைட்டர் அங்கதாங்க இருக்கும், நல்லா தேடி பாருங்க. ஓகே, தீப்பெட்டி கிடைச்சிருக்கு. ராகினி, நீ இங்க என்ன பண்ற? சார், உங்களுக்கு இவ்வளவு தெரியுமா? உனக்கு எப்படி இவ்வளவு தெரியும்? சார், 2 நாளா இவங்க வேலைக்காக வந்துட்டு இருக்காங்க சார். என்ன நடக்குதுங்க? ஒரு நிமிஷம் சொல்லு ராகினி, நீ இங்க எதுக்காக வந்த? ஒரு நிமிஷம். புவன், எதுக்கா இந்த பைப்பு கட் ஆயிருக்கு? என்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா திஷாவை கொல்லலான்னு பாத்திருப்ப. புவன், இங்க என்னதான் நடக்குது? இவ யாரு? உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு நிமிஷம் திஷா, ஒரு நிமிஷம். நான் எதுக்கு உன் மேல அன்பு செலுத்தலன்னு தெரியணுமா? அது உனக்கு தெரியணுமா? திஷாவோட கம்பேர் பண்ணும்போது நீ அவ செருப்புக்கு சமம். ஏய், திஷா எங்க இருக்கா? நீ எப்படி இருக்க? நீ ஒரு படிக்காதவன். நீ எப்படிப்பட்ட பொம்பளைனா உன்னை பொம்பளைன்னு கூப்பிடவே முடியாது. அது மட்டும் இல்ல, இப்போ வரைக்கும் நீ எனக்கு ஒரு குழந்தை கூட பெத்து கொடுக்கல. இன்னைக்கு நான் வீட்டை விட்டு மட்டும் துரத்தல, என் வாழ்க்கையில இருந்தே உன்னை துரத்துறேன். ஓ, ஓடி. டைவர்ஸ்க்கு அப்புறம் என்னோட பாதி சொத்தை நான் உனக்கு எழுதி கொடுத்துடுறேன். இப்போ ஒத்த பைசா கொடுக்க மாட்டேன். அப்போதான் நீ தெருவுல பிச்சை எடுப்ப. வேணாங்க. என்னங்க சொன்ன கேளுங்க. என்னங்க என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. கொஞ்சம் கதவை தரங்க, நான் சொல்றது. நீ என் திஷாவுக்கு செருப்புக்கு கூட லாய்க்கு இல்ல. ஏய், என் திஷா எங்க இருக்கா? நீ எங்க இருக்க? நீ ஒரு படிக்காத முட்டாள்.
ஆண்டி அத குடுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமே நான் வாழ போறது இல்ல ஜெய். எனக்கு வாழவே விருப்பம் இல்ல. ஆண்டி சுயநினைவுக்கு வாங்க. பிரச்சனைக்கு பயந்துகிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிறதெல்லாம் நம்ம பிரச்சனையை தீக்க போறதே இல்ல ஆண்டி. ஜெய், உனக்கு எதுவும் தெரியாது. உன் மாமா என்கிட்ட இருந்து எல்லா வித உறவுகளையும் முறிச்சுக்கிட்டாரு. அவர் ஏதோ ஒரு பொம்பளைக்காக கல்யாணம் பண்ண மனைவியவே நிராகரிச்சிட்டாரு. நான் அழகா இல்லையா? நான் யார் சொல்றதே கேக்குறது இல்லையா? அது மட்டும் கிடையாது ஜெய், என்ன அவருக்கு பிடிக்கவே இல்ல. அந்த பொம்பளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என்ன அந்த மானம் கெட்ட பொண்ணுக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டாரு. அது சரியா? ஆனா அங்கிள் எதுக்காக இதெல்லாம் செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அவளை கொல்றதுக்காக முயற்சி பண்ண, அதனாலதான். அவளை கொல்ல முயற்சி பண்ணீங்களா? நீங்க பண்ணது ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன சொல்ற? நீங்க அவளை தான் கொல்ல போறீங்கன்னா நீங்க எதுக்காக சாகணும் ஆண்டி? அதுக்கு வேற ஒருத்தனை வச்சு பண்ணலாம்ல. அந்த பொம்பளைக்கு நம்ம நிரந்தரமா ஒரு தீர்வை கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன சொல்ற நீ? ஆமா, அந்த பொம்பளைய நிச்சயமா இந்த பிரச்சனையில இருந்து ஓரம் கட்டியே ஆகணும். ஆனா அதுக்காக நீங்க கொஞ்சம் செலவழிச்சாகணும். இதுல இருந்து அவளை ஒதுக்கிறதுக்காக நானு எவ்வளவு வேணா செலவழிக்க தயார். திஷா, நான் சொல்றது கேளு ப்ளீஸ். நான் சொல்றது என்ன தயவு செஞ்சு கேளு. தொடாதீங்க நீங்க. உங்களோட கல்யாணத்தை பத்தி என்கிட்ட ரகசியமா மறைச்சு வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்களை ஒரு முட்டாள் மாதிரி நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். திஷா, நான் ஒத்துக்கிறேன். உன்கிட்ட இருந்து கல்யாணம் பண்ணதை மறைச்சிட்டேன். ஏன்னா நான் உண்மையிலேயே பயந்துட்டேன். ஏன்னா உண்மை தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீ வெறுக்க ஆரம்பிச்சிடுவோன்னு பயந்தேன். ப்ளீஸ் திஷா, இங்க பாரு, இந்த உலகத்துல நான் உன்னை மட்டும் தான் முழுசா காதலிச்சேன். பார்த்தல, என் மனைவியவே என் வாழ்க்கையில இருந்து மொத்தமா தூக்கி எறிஞ்சிட்டேன். என் காதலுக்கு இதுவே சாட்சி இல்ல. ராகினியை டைவர்ஸ் பண்ண பிறகு பாரு பாரு, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். உண்மையாவா? உண்மைதான் புவன், நீங்க இத சொல்றதுக்காக தானே காத்திருந்த. உண்மையிலேயே நீங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுத்திருக்கீங்க தெரியுமா? அதோட நானும் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். என்ன? நாம 2 பேரும் 3 பேர் ஆக போறோம். என்ன? நான் அப்பா ஆக போறேனா? திஷா, நான் அப்பா ஆக போறேனா? உண்மையிலேயே நான் அப்பா ஆக போறேனா திஷா? திஷா, அது இருக்கட்டும். உனக்கு இது எப்ப தெரிஞ்சது? முந்தா நேத்து. அப்படியா? திஷா, ஒண்ணு பண்ணு, நீ உடனே தயாராகு. நான் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ல மிகப்பெரிய டாக்டர் கிட்ட உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன். சீக்கிரம் 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 கிளம்பு போ. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஏற்படுற அவமானத்தையும் அநியாயத்தையும் நம்ம வாழ்க்கையோட கசப்பான பாடமா எடுத்துக்கிறோம். அதை விட்டு ஒதுங்கிறது தான் புத்திசாலித்தனம். நமக்கு ஏற்பட்ட துரோகத்தை நாம அதிகமா நினைச்சு கஷ்டப்படுறதுனால அந்த அநியாயத்தை நினைச்சு நமக்குள்ள அதிகமான கோபம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது நம்ம கண்ணையும் அறிவையும் மறைச்சிரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ராகினிக்கும் நடந்திருக்கு. ராகினி வாழ்க்கையில ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வாழ்ந்துட்டு வந்தவ. ஆனா இன்னைக்கு அவ கணவன் அவளுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு அத பெரிய விஷயமா மனசுல எடுத்துக்கிட்டா. அதனால அவ வாழ்க்கை பாதையில இருக்க முள்ளை எடுக்க ட்ரை பண்றா. அதுக்காக ராகினி குறுக்கு வழியில போறா. ஹலோ டாக்டர் புவன், இன்னைக்கு லீவுன்னு சொன்னீங்கல்ல? அஞ்சலி, இது திஷா. இது ஓ, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். டாக்டர் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்படியா? ஹலோ. சீக்கிரம் சீக்கிரம் அதை எடு. சுடுறா, சீக்கிரமா துப்பாக்கி எடுத்து சுடுறா.
நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சார் நல்லா தான் இருக்காரு. ஃபீலிங் குட் சார்? டேக் கேர். தேங்க்யூ so மச் புவன், என் உயிரை காப்பாத்தினதுக்காக. இன்ஸ்பெக்டர் சார், புவன் அவரோட உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாத்தி இருக்காரு. யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? எனக்கு வேற யாரு மேலயும் சந்தேகமே இல்ல. ராகினியை தவிர வேற யாரும் இதை செஞ்சிருக்க மாட்டாங்க. யார் அந்த ராகினி? டாக்டர் புவனோட முதல் மனைவி. அப்படின்னா டாக்டருக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? ஆக்சுவலா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது. இப்ப நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது அவளுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவ எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. சரி, அந்த ஆங்கிள்லயும் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்றோம். சரி சார். உதய் சார், டாக்டர் புவன் இந்த ஊர்ல பிரபலமானவர். அதனால இது பெரிய விஷயமா இருக்கும். அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பும் நாம பார்த்து எடுத்து வைக்கணும். ஆனா புவனேஷோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை நம்மளால எவிடன்ஸ் இல்லாம என்ன பண்ண முடியும் சார்? அதுக்காக தான் நம்ம எல்லா விஷயத்தையும் ப்ராப்பரா செக் பண்ணணுங்கிறேன். முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணுவோம். அப்புறம் ஷூட் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுவோம். ஓகே சார். சார், இதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ். செக் பண்ணிக்கோங்க. உதய், கண்டுபிடி. அவங்க வாடகை கொலைகாரங்களா இல்ல புதுசா உருவானவங்களா? அவங்கள பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸை உடனே ட்ராக் பண்ணு. ஓகே சார். முடிங்க அவனை. சார் சார், நாங்க என்ன சார் பண்ணோம்? எங்களை விடுங்க சார். என்ன பண்ணியா? சிசிடிவி கேமரால இருக்கிற உன் முகத்தை காட்டவா? நீ டாக்டர் மோகனை அட்டாக் பண்ணதை பாக்குறியா? பயப்படு. ஷோ, சொல்லு, முழுசா சொல்லு. டாக்டர் கொள்ள சொல்லி யார் உன்னை அனுப்புனது? சார் அது யாரும் இல்லை சார். சொல்லுடா. சார் அது டாக்டரோட ஒய்ஃப் ராகினி தான் சார். அவங்க நிலைமையை பார்க்கும்போது என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ராகினி மேடம், உங்க கணவரை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். ஒரு பொண்ணா இருந்துகிட்டு புருஷனை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்களா? அசிங்கமா இல்ல? உங்க குழந்தைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? நீங்க பண்ண வேலையால எல்லா பொண்ணுங்களுக்கும் அவமானம் தான் மிச்சம். ஆமா, நான் எதெல்லாம் செஞ்சனோ அதுக்காக உண்மையிலே நான் அசிங்கப்படுறேன். அதுக்காக எனக்கு நிச்சயமா மரண தண்டனை கொடுக்கறது தான் சரி. ஆனா எதுக்காக நான் இதெல்லாம் செஞ்சேன்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் யாருக்கும் தெரிய வேண்டாம். என் கணவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன். என்னை விட அவர் மேலதான் எனக்கு அன்பு ஜாஸ்தி. ஆனா அவரு என்னை விட்டுட்டு இன்னொரு பொம்பளை மேல அன்பு செலுத்திட்டு இருக்காரு. ஆனா யாரும் அதை பத்திலாம் கேட்கல. எல்லா கேள்விகளுக்கும் பெண்கள் பதில் சொல்லி ஆகணும். ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. ஏன்னா ஆண்றவன் புருஷன். அதோட கணவனுக்கு என்ன வேணா செய்யறதுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. என்ன அறியாம நான் செஞ்ச சின்ன சின்ன தவறுகளுக்கு பொறுக்காம அவர் மனசை மாத்திக்கிட்டாரு. அதனாலதான் அவர் என்னை விட்டு ஒதுங்கி போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரோட மனச திஷா கிட்ட பறி கொடுத்துட்டாரு. அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி, என்ன கைது பண்ணுங்க. அதாவது என்னன்னா, குற்றம் செய்யறதுக்கான காரணம் ரொம்ப சின்னது. அதனாலதான் ராகினியால செஞ்ச குற்றத்துல இருந்து தப்பிக்க முடியல. ராகினி, ஜெய், அப்புறம் இந்த குற்றத்துக்கு அவங்களுக்கு துணையா இருந்தவங்க எல்லாரும் இப்போ போலீஸ் கஸ்டடியில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சட்டப்படி இந்த கேஸ் கோர்ட் விசாரணையில இருக்கு. ஆனா கேள்வி என்னன்னா, இது என்ன ராகினியோட தப்பா? ஏன் புவன் மேல எந்த தப்பும் இல்லையா? புவனுக்கு ராகினிய பிடிக்கலன்ற பட்சத்துல அப்பவே அவரு சொல்லி இருக்கணும். அப்பதான் அவங்களோட வாழ்க்கைய அவங்க இஷ்டப்படி வாழ்ந்திருப்பாங்க. எந்த பொண்ணுமே தன்னோட கணவனை வேற ஒரு பொண்ணுக்கு விட்டு கொடுக்க விரும்ப மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஏன்னா கணவன் தான் அவங்களோட முழுமையான உறவு. அந்த உறவு தான் அவங்களோட கனெக்ஷனே. நம்ம குடும்ப உறவு பிறப்பால நமக்கு கிடைக்குது. ஆனா கணவன் மனைவி உறவுன்றது பேரோட உறவு மட்டும் இல்ல, 2 குடும்பத்தோட உறவும் இல்ல. அது 2 ஆன்மாக்களோட நடுவுல இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான பிணைப்பு. அப்படி இருக்கும்போது அதுல யாராவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணா அது நியாயமே இல்ல. அதுக்காக தான் நாம ஒருத்தரோட ஒருத்தர் நம்மளோட விருப்பு வெறுப்பை தாண்டி அட்ஜஸ்ட் பண்ணி போக கத்துக்கணும். இதத்தான் நான் கேட்டுக்கிறேன். இதோட நான் உங்க சுதா சந்திரன் விடை பெறுகிறேன். நாம மறுபடியும் கிரைம் அலர்ட்டோட புது எபிசோட்ல புது கதையோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாரும் கிரைம் அலர்ட்ட பார்த்துக்கிட்டே இருங்க. இது உங்க கிரைம் அலர்ட், குற்றத்துக்கு எதிரான ஒரு குரல்.